எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் இருக்கும். இன்றைக்கி நம்மளோட அச்சு கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம கேட்டுச்சு போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லும்போது ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி. ஒன்று பிரியாணிக்கு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அதே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு செய்கிற பக்கம் வேறு. நாங்கள் சொல்கின்ற முறையில் நீங்கள் இதை செய்யுங்க. இது பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரேட் ஆகிடும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. இந்த கத்திரிக்காயில் எண்ணெயும் அந்த மசாலாவும் ஊறி அதை மோர் சாதத்துக்கு வச்சுக்கின்னு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை உங்களுக்கு தேவைன்னா எங்களை அணுகுங்க. எங்களோட முகவரி குப்புசாமி அச்சு கேட்டரிங், புத்தேரி தெரு, காஞ்சிபுரம். அதே டைமில் நம்ம அரியன் அங்கே இருக்காரு. அவர் தான் அந்த ரெசிபி சொல்லித்தரப்படாது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அச்சு கேட்டரிங்கில் பண்ணுற ரெசிபி நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம் சார். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். கத்திரிக்காய் 1 கிலோ, கடுகு 20 கிராம், ஜீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, சக்தி மிளகாத்தூள் 50 கிராம், சக்தி தனியாத்தூள் 50 கிராம், சக்தி மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி 50 கிராம், புளி 150 கிராம், மீடியம் சைஸ் தேங்காய் துருவுனது 1, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, பூண்டு 150 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 250 ml. இப்போ இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ரெசிபிக்கு பர்டிகுலராக இந்த ஊர் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கா? இல்லை பச்சை கத்திரிக்காய் இருக்குது? நாட்டு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எந்த வகை? இதுவும் நாட்டு கத்திரிக்காய் தான். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கும். சரி. இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 1/4 வைப்பாங்க, தலை கட் பண்ணிடுறாங்க. ஆமாம். அதுக்கு என்ன காரணம்? அது மசாலா, உப்பு, காரம் எல்லாம் அது ஊறணும். நம்ம கட் பண்ணாத போட்டிங்கன்னா அது உள்ளே ஊறாது. அதனால தான் கீரி போடுறது. கீரி போட்டிங்கன்னா எல்லா இடத்தையும் போய் மசாலா வரும். ஸோ இந்த கத்திரிக்காய் போடும்போது எப்படி முழுமையாக குக் பண்ணிடுமா இல்லை அரை வேக்காடு? இல்லை, ஒரு முக்கால் வேக்காடு. முக்கால் வேக்காடு. இது கூட என்ன போடுறோமா? இல்லை சார், அப்படியே வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். உப்பு காரம் இதில் அப்படியே வதக்கி எடுத்து வச்சிடறோம். அப்புறம் இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. நம்ம சேனலில் ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிகளும் நம்ம ஊர் சைடில் யாராவது நல்ல ரெசிபிகள் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து அனுப்புங்க. நான் உங்களை தேடி வருவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9566003352. சார் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த பக்கத்துக்கு வதங்கிட்டா அதான் முக்கால் பங்கு நல்லா வதங்கிடுச்சு. அதாவது அந்த கலர் நல்லா மாறிடுச்சு. அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக கலர் மட்டும்தான் மாறி இருக்குது இந்த இடத்துல. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி ஒரு 60 to 70% அளவுக்கு வதக்கிருக்கோம். ஆமாம் சார். இதுக்கப்புறம் குக் பண்ணணும் ரைட்டா? இதுக்கப்புறம் குக் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் அந்த புளி காரம் அந்த மசாலா ஏறாது. அந்த 1/4 பங்கு அதில் வந்ததுன்னா அந்த மசாலாலாம் ஏறிடும், ஃபுல்லாக ஊறி இருக்கும். அப்போ தான் சாப்பிட சொல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி. ஏன்னா குழம்பு தனியாக கத்திரிக்காய் தனியாக தெரியாமல் இருக்கும். கத்திரிக்காய் வதக்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிறோம். இதில் பாதி பூண்டு இப்போ போட்டுக்கிறோம். சரி, ஓகே. பாதி பூண்டு. ஆமாம். இது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வதங்கின பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஒரு 30% அளவுக்கு வதங்கியிருக்கு. போதுமா? அது போதும் சார். 50 கிராம் இஞ்சி இருக்குமா? இது 50 கிராம். 50 கிராம். இதுக்கப்புறம் இப்போ மிளகு. இப்போது இந்த இடத்துல இந்த இஞ்சி மிளகு சீரம் போடுறோம்ல. ஆமாம் சார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லுவோம் முழுசாக மிளகு தான் போடுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அரைக்கிறதுக்கே போடுறோம். ஆமாம் சார். அரைச்சி போட்டிங்கன்னா வச்சுக்க கொஞ்சம் வாசனை நல்லாவும் இருக்கும். நம்ம குழம்பு சாப்பிட சொல்ல மிளகு கடித்து சாப்பிட முடியாது, எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. நான் நினைக்கிறேன் நல்லா காரசாரமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் சார். சரி. இப்போ வெங்காயம் போடுறோமா? வெங்காயம் வதக்கிட்டு தேங்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி. அப்புறம் குழம்பா பண்ணுறோம். ஆமாம் சார். தொக்கு அப்படியே சுண்டை காய்ச்சிட்டு வச்சு சாப்பிடலாம். ஆமாம் சார். சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா தாராளமாக வச்சு சாப்பிடலாம். இது நம்ம அரைச்சி பண்ணுறதுனால ஒரு 2-3 நாள் தான் சாப்பிடலாம். சின்ன விஷயம் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணுங்கள். ஏன்னா 70% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நல்ல வியூஸ் வருது, நிறைய பேர் பார்க்குறாங்க, நல்ல ஃபீட்பேக் தரீங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வெங்காயம் கொஞ்சம் நல்ல கலர் மாறி. ஆமாம் சார். இந்த இது அளவுக்கு போதுமா அது? போகிறோம் சார். இப்போ வந்து தேங்காய் போட்டு வதக்கலாம். என்ன காரணம் நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் போடுறதுக்கு என்ன காரணம்? டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்காய் வதங்கிச்சுன்னா. இன்னொன்று தக்காளி போட்டால் வதங்காது தேங்காய். ஆமாம், வதங்காது. இது தேங்காய் வதக்கிட்டா கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 2 நாள் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி போட்ட பிறகு தேங்காய் போடும்போதுன்னா அந்த நீர் அப்படியே இருக்கும். அந்த தண்ணி அப்படியே இருந்ததுன்னா தேங்காய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் ரொம்ப டைம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுநாள் வச்சு சாப்பிட்ணும்னு நினச்சின்னா அப்போ அந்த தேங்காயில் இருக்க தண்ணியும் தக்காளியில் இருக்கிற தண்ணியும் வெங்காயில் இருக்கிற தண்ணியும் எடுத்தால் மட்டும்தான் மறுநாள் வச்சு சாப்பிடுவோம். அப்படியே இருந்ததுன்னா கெட்டு போய்டும். தேங்காய் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே. அந்த தேங்காய் வதங்கின பிறகு நல்லா அந்த அது தேங்காயும் கலர் மாறி. அதாவது கலர் மாறினா ரொம்ப கலரில் மாறலைங்க. ஒரு 10% மாறி இருக்கும். அந்த தண்ணி ட்ரை ஆகிருக்கும். இதான் விஷயம். ஆமாம். சரி, ஓகே. தக்காளி நம்ம போட்டு இது கூட மசாலா போடுறோமா? மசாலா இது கூட போடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் இல்லை, நம்ம வந்து குழம்பு தாளிக்கு சொல்ல போடுறோம். சரி, ஓகே. அப்போ இது மட்டும் தனியாக வந்து நம்ம வதக்கி அரைச்சிக்கிறோம். ஆமாம். இந்த மாதிரி வகை வகையாக கத்திரிக்காயில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி எதுனா ரெசிபி எதுனா நாங்கள் கொடுத்துருக்க அந்த நம்பர்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் இன்னும் வேகணுமா? அப்படி அவ்வளோதான் சார். இப்போ வந்து உப்பு போட்டு ஒரு வதக்கிட்டு அள்ளி ஆற வச்சிடலாம். அரைச்சி அதுக்கப்புறம் குழம்பு பண்ணி. இது இப்போ நீங்கள் அரைக்கிறீங்கல்ல? ஆமாம். இப்போ இது அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைப்போம்? அது ஒரு 90% சார். தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். திக்காக. ஓகே. நைஸாக அரைக்கக்கூடாதா? அதான் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 90% அரைச்சிக்கலாம். 10% குறைக்கணும். ஆமாம். அவ்வளோதான். ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி. லாஸ்ட்டாக மசாலா போட்டு இறக்குனா ரெடி. எண்ணெய் கத்திரி குழம்பு ரைட்டா? ஆமாம் சார். நான் அதை சொல்லிட்டேன். அவர் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி அரைப்போம்ல அதே மாதிரி பக்கம் வந்து அரைச்சிருக்காங்க. அதான் எனக்கு அந்த வாசமும் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளி போட்டு நம்ம மசாலா புளி எல்லாம் சேர்த்துன்னு ஒரு கொதி வந்தோடனே அந்த அரைவை சேர்த்துறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடுறோம். ஆமாம் சார். சரி. இப்போ கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அந்த கடுகு வெந்தயம் போட்டாச்சு. ஆமாம் சார். அந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது வருது. அந்த வாசனை வருது. இப்போ நல்லெண்ணெய் வாசனை. இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. கருவேப்பிலை. சரி, இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டலாம் சார். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லித்தூள் அதிகமாக போடுவோம். ஆமாம் சார். மிளகா வந்து கம்மியாக போடுவோம். இன்னைக்கு ரெண்டுமே ஒரே அளவாக போடுறது என்ன காரணம்? அதாவது காரம் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம மிளகாத்தூள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மல்லித்தூள் போடுறோம். ரைட்டு. இப்போ அதிகமாக போட்டிங்கன்னா மல்லியோட வாசனை நிறைய இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக ஈவனாக போடுறோம். ரெண்டு ஒரே மாதிரி போடுறோம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு நிமிஷம் கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சிங்களா அதை விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கத்திரிக்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஒரு கரண்டி நல்லெண்ணெய். சரி, ஓகே. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கொதிச்சிட்டு போதுமா? இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அந்த மசாலா ஜாயின் பண்ணு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து இப்படி தண்ணியாக்குமோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் சார். கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாங்கன்னா அது வந்து குழம்பு மாதிரி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. திக்காக இருந்தால் நார்மல் காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். ஆமாம். அதனால தான் திக்காக சொல்கிறீங்க. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்களும் உங்கள் ஊர் சைடில் யாராவது நல்லா ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9566003352 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா நாங்கள் உங்களை தேடி வரோம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ப்ளீஸ் நான் உங்களை எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து கத்திரிக்காய் போகிற ஸ்டேஜ் வந்துச்சு சார். கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் பொரிச்சதுன்னா கத்திரிக்காயில் ஊறிச்சிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஊற்றும். ஓகே. ஒரு 2 நிமிஷம் நிறைய இருக்குது. இன்னொரு கத்திரிக்காய் போடலாம். ஆமாம் சார். இன்னொரு ஒரு 1 கிலோ கத்திரிக்காய் போடலாம் நினைக்கிறேன். சரி, ஓகே. டேஸ்ட் பண்ணலாமா? இப்போ பண்ணிடலாம் சார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க? நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி. சுட சுட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். இது தொட்டுக்கு வேறு என்ன தேவைப்படும்? இது தொட்டுறதுக்கு வந்து அப்பளம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பளம். ஆமாம். வத்தல் அந்த மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு.
ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வெந்த பக்குவம், அந்த சாஃப்ட்னஸ் கூட அந்த புளிப்பு காரத்தோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த காரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட காரம் வந்து அது ஒரு மைல்டாக ஷார்ப்பாக தெரியுது. மற்ற காரம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து எல்லாம் அந்த புளியோட நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகிருக்கு. வெரி குட், சூப்பராக வந்திருக்கு. எக்ஸலண்ட். எனக்கு தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு உங்களோட நம்பர் தாங்க. கண்டிப்பாக தரேன். சரி கொடுங்க. எங்கள் சார் பேர் குப்புசாமி, அச்சு கேட்ரிங். ஃபோன் நம்பர் 7904184488 9789750705. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சார். நல்லா அழகாக சொன்னீங்க. எனக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு ஊரில் இன்னொரு புது ரெசிபியை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.